தஞ்சாவூர். எப்பா நீ பாட்டு பிடிப்பியாமலா? நல்ல வைகாசி பிறந்தாச்சி படத்தில் உள்ள பாட்டு இல்லை. வாப்பா, கடன்களை பற்றி காட்டு வந்தது யாருப்பா? வா. தஞ்சாவூரில் எந்த இடம்? நாடு நாடுன்னு வருது. உரத்த அதான் நாடு நாடுன்னு சத்தம் கேட்கு. உனக்கு உரத்த நாடா? வா பக்கத்தில் வா. முத்தம்மா கோட்டை உன் ஏரியாவா? ஏய் கெட்டிக்காரா, நெல் வாரேன், கால் வந்துட்டு வா. அண்ணா நீங்கள் தஞ்சாவூரை தாண்டி போகுது குதிரை? வளர்ந்த அண்ணன் தஞ்சாவூரை தாண்டி குதிரை போகுது. எந்த ஊர்? கொஞ்சம் பேராவது இல்லை இல்லையா? புதுக்கோட்டைக்கும் தஞ்சாவூருக்கும் இடையில கிடக்காரு இவர். உண்மையா இல்லையா? வர்றேன். 1 2 3 4 5 6 7 7வது இடம் எங்கே? நீ இருக்கிற இடத்துலேருந்து இடதுபுறத்தில் பிரதானமான சாலை, பிரதான ரோடு இடப்புறத்தில், பக்கத்தில் நீரோடும் போய் இடம், சரியா? அது பக்கத்தில் ஒரு ஆலயம். உங்கள் ஏரியா தானே? எனக்கு தெரியாதான் இருக்குது. இரு, உன்னை கூப்பிட்றேன், இரு. நீ கால் வந்துட்டு வரலாம். சக்கு டீ காணாது எனக்கு. யார் வாங்கி தரா? உடனே உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த காலத்திலே பத்திரங்கள் ஆவணங்கள் சம்மந்தமான விஷயத்தில் நிறைய குழப்பமும் பிரச்சனையும் வந்துருச்சு. அப்பொழுது உன் குடும்பத்தில் உள்ளவங்களாம் உங்களுக்கு ரொம்ப வஞ்சனை செஞ்சிட்டாங்க. அதுக்கு பிறகு நீ உழைத்த உழைப்பை வச்சு வாழலாம்னு நினச்சா இப்போ 2 ஆண்டு காலங்களாக உடலில் ஒரு பக்கம் வலி வேதனை ஏற்பட்டுருச்சு. உழைக்கவும் போகிறதுக்கு சிரமம், இருக்கிற பணத்தையும் இழந்து கடன்பட்ட கவலை. இதற்கிடையில் மனைவியினுடைய உடல்நிலைகளில் ஒரு பாதிப்பு வேதனையும். இதெல்லாம் ஏன் வந்துச்சு? நான் என்ன பாவம் செஞ்சேன்? எதுவும் செய்வனை வச்சுட்டாங்களா? இல்லை எங்கள் கோயிலில் உள்ள சாமி எங்கள் பக்கம் வராமல் கண்ணை மூடிக்கிடுச்சா? நான் அழுது பார்த்தேன் முடியலை, தொழுது பார்த்தேன் முடியலை. கருப்பசாமி உன்னைய நம்புதேன், எப்படியா காப்பாற்றிருப்பா அப்படின்னு கேட்டு வந்திருக்கேன். காலில் வந்துட்டு வா. யார் நீ? எங்கே வந்து நிற்க? இங்கே உனக்கு இடம் இல்லையே, வந்தது தப்புலாம். அதனால் உன் கடனை தீர்த்து தாரேன். வேறு என்னடா வேணும்? சொத்தை பத்திரங்களில் இருக்கக்கூடிய குழப்பத்தை தீர்த்து வெற்றியாக்கி தரேன். இந்த அப்படி ஜெயிச்சுக்கிறேன். போ, சந்தோஷமாக இரு, வயிறார சாப்பிட்டு போ, ஆனந்தமாக இரு, போ. உரத்த நாடு காமாட்சி வா. வேலனுக்கும் 2, அவன் வீட்டிலையும் 2. வாப்பா, சோமா இருக்கியா? அப்படியா? எத்தனை? கால் வந்துட்டு வா. முருகா வெற்றி வேலூர். அம்மா நீ இங்கே வாரியே, உனக்கு இங்கே எதுவும் இருக்கா விஷயம்? அப்படியா? கேட்டு பார்க்குறேன், வந்தா சொல்லுங்க. வீரனார்னு ஒரு தெய்வம் வருதே, பேச்சியாத்தான்னு ஒருத்தி வராள, காமாட்சின்னு ஒரு அம்மா வராள. காமாட்சி கிடாய் வெட்டினீங்களாலும் அந்த காலத்தில், இப்போ வெட்டுறீங்களா? என்னத்துக்கு? நான் ஏமாடியா? கால் வந்துட்டு வா. யாருக்கு? கால் வந்துட்டு வா. என்ன காமாட்சி சரிதானே? இரு வாரேன். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன்டா. 3.25 ஆண்டுகளுக்கு முன்னே இருந்து உன் வம்சத்தில் பெண் வம்சத்தில் 3 பேர்கள், ஆண் வம்சத்தில் 4 பேர்கள். உங்கள் தாத்தன் கொடியில் சரிண்ணா? அதில் 3.25 ஆண்டுகளில் 6 மாதம் 9 மாதங்களுக்கு ஒரு முறை அல்லது ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை குலதெய்வத்தை போய் சந்தோஷமாக போய் கும்பிட முடியாத அளவுக்கு மரணம், இறப்பு, தீட்டு போன்றவைகள் ஓயாமல் தடுத்துக்கிட்டே இருக்கும். இது ஜென்ம பாவத்தில் வந்ததா
அல்லது குலதெய்வத்தினுடைய கொடூர கோலத்தின் காரணமா? இதற்கு என்ன வழி என்பது உன் உள்மனத்தில் இருக்கக்கூடிய ஒரு கவலையான கேள்வி. அதற்கு பின்பு பிள்ளை ஒருவருடைய மனசு என் மனசுக்கு ஒத்து வரணுங்கிற ஒரு குணம், ஒரு மனக்குழப்பம் உன் உள்ளத்தில் இருக்கா இல்லையா? கால் வந்துட்டுவான். கேட்டு பேரோட பற்றி கதை சொன்னால் நல்லா இருக்கும் தெரியுமா உனக்கு? உங்கள் தாத்தாவுடைய தாத்தாவுக்கு 3 பொண்டாட்டி. கழிவிட்டுருக்கியா? 3 பேர்கள். அதில் ஒரு வம்சத்தில் உள்ளவளுக்கு குழந்தையே பிறக்காமல் இறந்தாள். அதற்கு அடுத்து உள்ள இருமனைவியர் வம்சத்தில் தான் உன்னுடைய தாத்தா தகப்பன் இந்த வழிகள்லாம் பிறந்து வந்திருக்காங்க. அதில் ஒருவர் இப்பொழுதும் குலதெய்வத்தில் வடிவத்தில் சாமியாக இருந்துக்கிட்டு இருக்கிறார். இது நடந்த சம்பவம். ஆனால் ஜென்மபாவத்தின் காரணத்தினால் இப்போதைக்கு உன்னுடைய தொழில், உன் பிள்ளைகளுடைய வம்சம் இவைகளெல்லாம் மன வருத்தத்துக்குரிய செய்தியாக நடக்கும். இதிலிருந்து ஒரு ரிலீஃப் வேணும் கருப்பசாமி அப்படிங்கிறது ஒன்று. திடீர்னு பார்த்தா ஆகாய விமானம் பறக்கு. ஏன்பா ஆகாய விமானம் பறக்கு? வெளிநாடு சம்பந்தமான தொடர்பு கிடைக்கக்கூடிய நிலைமை இருக்குன்னு உத்தரவாயிடு. நீ சந்தோஷமாக சென்று உன் கடன்களை தீர்த்து 19 லட்சம் ரூபா ஒரு வருஷத்துக்குள்ளே மிச்சம் பிடிச்சி வருவேன். கால் வந்துட்டுவான். என்ன திடீர்னு ஆகாய விமானம் பறக்க பார்த்தா? அவன் பாக்கெட்டில் பாஸ்போர்ட் இருக்குது, முயற்சி பண்ணதான் நடக்க மாட்டேங்குது. அந்த பூட்டை பூட்டி போட்டவன் யார்? அதை திறந்து வச்சாச்சு. சென்று வென்று வெற்றியுடன் வரலாம், சிறப்பாக இருக்கலாம். லோக்கலில் கொடுத்த பணத்தெல்லாம் வாங்கி தந்துடுறேன். தைரியமாறு, என்னையவே பாடு, என்னையவே நாடு, ஆனந்தமாக இரு, அடுத்து கிடைக்கும் ஒரு வீடு ஓடு. கருப்பசாமிக்கு ஞான பெருந்தகையாக இருக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய அருளை பெற்று வேதனையை தீர்க்க வந்தவன். திருமணம் சம்பந்தமாக என் வீட்டில் ஒரு தடை இருக்குது, அதை தீர்த்து எங்களுக்கு வெற்றியை தரணும் ஐயா என்று ஒருவர் கேட்டு வந்திருக்கிறார். உன் பெயர்? அருண்குமார். முருகப்பெருமானுடைய பெயர் சரிதானா? கால் ஒன்றான். அதான் நான் சொன்னேன், முருகப்பெருமானுடைய அருளை பெற்று ஆனந்தமாக நாமம் கொண்டு மனக்கோலத்தை பற்றி புரிந்து வேதனை அடைந்து வந்த மக்கள், இருதார யோகத்தின் குடும்பத்தில் பிறந்து வந்தவர்கள் நீங்கள். யாருக்கு 2 பொண்டாட்டி? நல்ல மனிதன் தானே, கெட்டிக்காரன். அதனால தான் அருண்குமார் முருகன். இவனுக்கும் 2 பொண்டாட்டியாக இருந்தால் நீ ஏற்றுக்கிடுவியா? கால் வந்துட்டு வா. இனியவளே உட்காரு. ஒரு பக்கம் குதிரை நீதிமன்றத்து வாசலுக்கு போகுது. புரியுதாடா? நீதிமன்றத்து வாசல்னா என்னது? கோர்ட்டுக்கு என் குதிரை போய் நிற்கி. ஆனால் உங்களுக்கு இதுவரை வெளிப்படையாக வழக்கை பற்றி எந்த ஒரு செய்தியும் வரவில்லை. ஆனால் ஒரு வழக்கு இருக்கிறது என்பது உத்தரவாக்கப்பட்டது. இப்போதைக்கு உனக்கு திருமணத்தை பற்றி நான் கொஞ்சம் கேட்கணும். அப்படி தானே? கண்ணை முடிக்கா, நீ நல்ல முடிக்கா. தாய் பராசக்தி இவங்க தள்ளிடு. இந்த கையை கொண்டா. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். எஸ், இந்த ஆண்டில் கல்யாணத்துக்குரிய நல்ல விஷயங்களை நடத்தி தரேன், வெற்றியாக்கி தரேன். இவருக்கு தொழிலும் வெளிநாடு சம்பந்தமான வருமானமும் கிடைக்கும். வெற்றியாக்கி தந்தா போதுமில்ல? கால் வந்துட்டு வா. வேறு என்ன வேணும் மகளே? எஸ், நடத்திடுவோம். வெற்றி மாலை கொடுப்பா. யார் எடுக்கிறா? ஏய், யார் எடுக்கிறா? செல்லையா ஒன்றா? செல்லைன்னு எடுக்கலாம், ராஜா எடுக்கலாம். செல்ல கூப்பிடுறா கருப்பசாமியே. கருப்பசாமிக்கு இந்தா பல கோடிகள் லாபத்தை பெற்று வருவாய், கடன்களை தீர்த்து விடுவாய். இப்பொழுது கல்யாணம் நடந்தாச்சு, ஆனந்தமாக இருக்கலாம். பௌர்ணமிக்கு முதல் என்னை வந்து பார்க்க வேண்டுகிறேன். பௌர்ணமிக்கு முதல் பாருங்கள். என்ன வெற்றியாகி நல்லா இருக்கும்.
கருப்பசாமிக்கு காப்பியா? காசால வேணும் உனக்கு? சரி, நல்லா இருக்கு, வச்சுக்கப்பா. என்னுடைய தொழில் சம்பந்தமாகவும் என் குடும்பம் சம்பந்தமாகவும் எனக்கு விளக்கம் வேணும்னு கேட்டு வந்தவங்க. தஞ்சாவூர் அவங்களுக்கு எந்த இடம்? முனீஸ்வரம் வராரு. முனீஸ்வர சாமி யாருக்கு? வாயா. எந்த ஊர்? தஞ்சாவூரில் பட்டுக்கோட்டை. நீங்கள் அங்கே இருக்கலாம், நீங்கள் இல்லை. நீ வாப்பா. அவன் பின்னால் நிற்கிற சடை தெரிஞ்சதுனால முனீஸ்வரம்னு சொல்லிட்டேன். அதில் பட்டுக்கோட்டையும் தஞ்சாவூர் வந்து நிற்கி. ஏயா சில்லாவா? ஓ சரி. வரலாம். எத்தனை நேரம் விழுந்தாலும் எழுச்சி ஸ்டெடியாக நின்றுவேன். அந்த பலத்தை வச்சு தான் இது நாள் வரை ஓடுது வண்டி. உட்காரலாம். உன் கட்டுமனைகளை போய் பார்த்தேன். 3 தலைமுறைகளாகவே உனக்கு அம்மன் தெய்வம், குல தெய்வம். அதேமாதிரி ஐயனார் ஒருவர் இருந்து அந்த கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய ஆயுதங்கள் சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது. போய் பார்த்தீங்களா? ஆனால் இப்பொழுது 2 ஆண்டு காலங்களாக என்னுடைய தொழிலில் மன வருத்தமும், வீட்டுக்குள் ஒருவருடைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயமும், என் சொத்து சம்பந்தமான குழப்பமும் என் உள்ளத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. அவைகளை சரியாக்கி வெற்றியாக்கணும். கால் வந்துட்டு வரலாம். என்ன முருகா? அப்படியா? ஒரு கனி கொடுத்தால் சரி வருமா? வரலாம். தங்கத்திலே ஒரு குறை இருந்தா வேற என்னப்பா வேணும்? உட்காரலாம், உட்காரலாம். குலதெய்வம் ஆசின்னு சொல்லி சூட்சமமாக ஒரு கேள்வியை கேட்குறியே, அந்த சாமி உன் மேலே வரணுமா? அதனால் அதுக்குரிய விளக்கம் வேறு என்ன வேணும்? சொன்ன வாக்கு பலிக்கிறது மாதிரி விஷயம் வேணுமா? வேறு என்ன வேணும்? பக்கத்தில் வா, கண்ணை முடிக்கா, என்னைய நினச்சிக்கா. வருகிற அமாவாசை அன்று படையல் போட்டு தாய் காமாட்சியை கூப்பிடு. அறிகுறியாக குலவை சத்தத்தோட சாம்பிராணி வாசத்தோட உன் முன்னால் வந்து நிற்பான். கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு வாப்பா. வாடா தம்பி. ஒரு டாக்குமெண்ட் சம்பந்தமாக ஒரு மனக்குழப்பம் இருக்கும். அதில் உன்னை வெற்றியாக்கி தருவேன், தெளிவாக்கி தருவேன். வேறு என்ன வேணும்? ஆனந்தமாக இருக்கும், பல லாபம் பெறுவாய். சர்க்குருநாதாய நமோ நம. கர்மசாமிக்கு என் மகனுக்கு தெளிந்த அறிவையும் தொழிலையும் கொடுக்கணும்னு கேட்டு வந்தவங்க. யாருப்பா? பையனை பற்றி கேட்டு வந்தவங்க. மகன் எந்த ஊருக்கு? அவனுக்கு பையன் எங்கே இருக்கான்? என்ன செய்தான்? கால் வந்துட்டுவாங்க. நல்லா இருக்க? இன்னொரு தரம் கால் வந்துட்டு வா. 7 மலை இருக்க எனக்கு என்ன மன கவலை, 7 ஜென்மத்திலும். வரலாம். பராசக்தி வாமா, வா. சாமி வருமா? என்ன சாமி? வா பராசக்தி, நேரம் ஆகுது. அடுத்த உத்தரவு. ஏம்மா, அடுத்தவங்களை கூப்பிடக்குள்ள வந்துருமா நீ? ஊருக்கு கதை சொல்வோன் உள்ளத்தை வதை செய்தால் சீர்பெரும் கவி வாடுவே, மகனே தெய்வத்தின் முகம் வாடுவே. உன் மகனை போய் பார்த்தேன். சொற்ப வருமானத்தை கூட சுபிட்சமாக குடும்பத்துக்கு கொடுக்கறதுல அவனுக்கு மனதுன்னு தெளிவடையலை.
தேவையில்லாத நட்பால் கொஞ்சம் மன வருத்தங்களும் குழப்பங்களையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். புரியுதா புரியலையா? நீ ஆடிக்கிட்டே இருக்க, நான் பாடிக்கிட்டே இருக்கேன். கொஞ்சம் அங்கிட்டு உட்காந்து பிறகு வாரீங்களா? அதனால் இப்போதைக்கு அவனுக்கு சனி பகவானுடைய தோஷத்தால் குடும்பத்தில் ஒத்துப்போகக்கூடிய குணங்கள் கொஞ்சம் குறைவு. அவன் திருப்பதிக்கு ஒரு முறை போயிட்டு வரணும்னு அவன் மனத்துக்கு ஒரு பிளான் வச்சுருக்கிறான். சென்று வருவான். வேறு என்ன வேணும் அவனுக்கு? வேலையை பற்றி கவலையே வேண்டாம், சரியாயிடுவான். ஒழுக்கத்தை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படலையா? நான் நினைக்கல. நான் சொன்னது நீ தான் புரியவே இல்லையே. புரியுதா? ஒரு பெண்ணால் அவனுடைய உள்ளம் பாதிக்கக்கூடிய விதியில் இப்போ சுழண்டு கொண்டு இருக்கிறான். அவன் மனதை மாற்றி தெளிவு பண்ணித்தாரேன். இந்த அப்படி பாப்பா கல்யாணம் பௌர்ணமியில் வந்து உத்தரவுக்க. இந்த மகளே ஐஸ்வர்யமாக இருக்கு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு பட்டுக்கோட்டை. விவசாயம் யார் வச்சுருக்கா? பட்டுக்கோட்டையா? வரலாம். மண்ணை பிளந்து சொரங்க வச்சு பொண்ணு எடுக்க கனிகள் வெட்டி. கல்யாணத்துறை ஐயா பாட்டு தெரியுங்களா உங்களுக்கு? என்ன வேணும்? விவசாயம் ஏற்பட்டாலும் கலங்குது இல்லை, எல்லாமே டவுன் 20 வருஷமாக டவுன் ஆகிட்டு இருக்கு. எல்லாமே பிள்ளைய படிக்கிறதும் பிள்ளையும் படித்து நாங்கள் எதிர்பார்த்து சீட்டு தான் நல்ல சீட் தான் கிடைக்குது. ஒரே ஒரு விஷயந்தான், இப்போதைக்கு செவ்வாயுடைய காலங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. 2 இடத்த நம்ம வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன அமைப்பு இருக்குது. இன்னும் 2 இடம் இருக்குது. அதை நம்ம கொடுத்தோம்னா நம்முடைய இருக்கக்கூடிய மனிதர்களுடைய உயிருக்கும் உடலுக்கும் எந்த சேதமும் இல்லாமல் காப்பாற்றி வெளியேற்றிடலாம். 3 ஆண்டுகளுக்கு பின்பு புதிய இடங்களையும் விவசாயத்தையும் வாங்கி மீண்டும் பெருக்குவோம். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ 6 ஆண்டுகளுக்குள்ள பெற்ற கடன்களுக்கு அளவில்லை. வேதனைகள், மனைவியினுடைய ஆரோக்கியம், நரம்பு வயிறு சம்பந்தமான பிணிகள், அதே மாதிரி பிள்ளையினுடைய மனநிலைகள் சரியாக இருக்கும், உடல்நிலைகள் சரி இருக்காது. உடல்நிலை சரியாக இருக்கும், பொருள்நிலை சரியாக இருக்காது. இதெல்லாம் இருக்கின்ற நிலை. செய்வன வீவன கோளாறு ஒன்றுமே நடக்கலை. இது இயற்கையின் சுழற்சி. வீணாக கற்பனை செய்ய வேண்டாம். விவசாயத்தை பெருக்கித்தாரேன், உயிர் சேதம் இல்லாமல் ஆக்கித்தாரேன். வேறு என்ன வேணும்? படிக்கலாம், வெற்றியாக்கலாம், டாக்டர் ஆகுவான். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு மதுரை மாநகர். மதுரை மதுரை பக்தரான மதுரை மதுரை அரசாளும் மீனாட்சி. மதுரையா? யார் இவங்க? உங்களுக்கு மதுரை இல்லையே? மதுரை மாவட்டம். எந்த இடம்? உசிலம்பட்டி பேரையூரா? எழுமலை, மல்லபுரம் செக் போஸ்ட்டுக்கு இடது பக்கம். நான் மதுரைன்னு சொன்னோன்னே நீங்கள் மதுரை மாவட்டம் பூரா வந்தால் எப்படி ஆட்டுறது? பெரிய மாவட்டம், மத்திய மாவட்டம், மீனாட்சியுடைய ஆட்சி அது. என்ன கர்மசாமி, என் பொண்டாட்டியுடைய மனநிலை அடிக்கடி பாதிக்கி சண்டை போட்டுட்டு வெளியே போகிறாளா, எங்கே போகிறான்னு எனக்கு தெரியலை. இது எதுவும் கோளாறா அல்லது மனக்குறைகளான்னு ஒருத்தன் கேட்க வந்திருக்கான். நீ தானே அது? கால் வந்துட்டு வரலாம். நீ யாருக்கா? யாருக்கு அம்மா? என்னடா தம்பி, என்ன வேணும் உனக்கு? குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கு. 4 கண்ணை முடிங்க. அழுதா ஒன்றுமே பேச மாட்டேன். அப்படியே காலில் வந்துட்டு கண்ணை முடி வந்து உட்காருங்க அமைதியா. காலில் வந்துட்டு வாங்க. நெஞ்சமும் கனலாகி நீராகும் போது நிம்மதி என் வாழ்வில் இனியேது. கொஞ்சிடும் மொழி கேட்டு மகிழ்ந்தவள் எங்கே? உங்கள் வீட்டு பக்கம் போனேன்,
மாரியம்மா இருக்காள, எல்லையை தாண்டி போனேன். நான் கருப்பசாமி இருக்கேன். ஏன்னா ஒரு 1.25 ஆண்டுகளாகவே இரவில் ஒழுங்கான தூக்கம் கிடையாது. அடிக்கடி 2 பேருக்கும் மன வாக்குவாதமும் மனக்குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பெண்ணுடைய அடிமனத்துக்குள்ள நமக்கு நல்ல வாழ்க்கை அமையலை, ஒரு மோசமான குடும்பத்துக்குள்ள நம்ம மாட்டிக்கிட்டோம், பொன்பொருளுக்கு கிடைத்த ஒரு மரியாதை நம் மனதுக்கும் அன்புக்கும் கிடைக்கவில்லை, இவங்க கூட வாழாமல் நம்ம செத்து போயிட்டோம்னா நம்ம ஆத்தாளுக்கு பாரமாயிரும், அதனால் வாழவா வேண்டாமான்னு முடிவெடுக்க முடியாமல் சுமார் 3 முறைகள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வேதனைப்பட்டிருக்கான். உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. ஏம்மா நான் பேசணுமா நீங்கள் பேசணுமா? நான் தான் பேசணும். யார் எப்படி இருந்தான்னு உன்னை கெட்டினவன் நான் உன்னை நல்லா வச்சுருக்கோம்லாம். அதனால் உன் மனதை நீ பக்குவப்படுத்த வேண்டியதானே. அப்போ உடனே நானும் மனுஷி தானே, எனக்கு எத்தனை வார்த்தைகளை தான் கேட்க முடியும், எத்தனை பேர் சூடான சொல்லத்தான் நான் அனுபவிக்க முடியும். ஒன்று அவங்க வாயை அடக்கு, இல்லைன்னா அவங்கள விட்டு என்னைய தனியாக கூட்டு போ அப்படி கட்டளையிடுதா. உனக்கு அது முடியலை, இதனால் நடக்கு இந்த நாடகம். ஆனால் என்னைக்கோ ஒரு நாள் இது தற்கொலையில் போய் முடியும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஒன்று உள்ளத்தில், அப்படி ஒரு நிலைமை நடந்துருமோ என்ற பயம் ஓ உள்ளத்தில். நான் அதைத்தான் செய்வேன், அப்படின்னா ஊரை விட்டு ஓடுவோம்னு இவன் உள்ளம். இப்படி ஒரு வாழ்க்கை வேணுமாடா தம்பி? உள்ளத்தை திருத்துங்களப்பா. கால் வந்துட்டு வாங்க. ஆளாத ஆளாத மனமேவும் வரலாம். வா, பொறுமையாயிரு. பொம்பளைக்கு பிடிவாதம் கூடாது, ஆம்பளைக்கு கோபம் கூடாது. ஆமாம், இந்த பிள்ளை வயத்தில் இருக்கும்பொழுது 4ஆவது மாதத்துலேருந்து ஏற்பட்ட விளைவு தான், அதிலிருந்து வந்த வினை. அதுக்கு பிள்ளை என்ன செய்யும்? உங்கள் தலைவிதி அப்படி எழுதப்பட்டிருக்கு. ஆனால் இந்த நிலைகளில் ஒரு மாற்றம் ஏற்படும் என்பது உண்மையாகிவிட்டது. 3 முறை என்னைய பார்க்கவா, உன் குடும்பம் அமைதியாயிரும், செல்வமாயிரும், தங்க நகைகள் கைவந்து சேர்ந்து புன்னகையோடு வாழ்வாய், புன்னகையோடும் இருப்பாய். வராது இல்லை, நீ கேட்குற கேள்விக்குள்ளே எத்தனை அர்த்தம் இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் எல்லாத்தையும் ஓப்பனாக சொன்னால் நீ தாங்க மாட்டேன். இந்த மகளே, செல்வாக்காரு செல்வாக்காரு, உன் பிள்ளைய வாழ வச்சாச்சு, நிம்மதியாரு, போங்க அங்கிட்டு. கருப்பசாமிக்கு எனக்கு ஒரு பொண்டாட்டி வேணும் ஐயா. கிடைக்க மாட்டேங்க ஐயா. கிடைச்சவங்க முறை நல்லா இருக்காமடா. சரி, அது வேறு பக்கம். கல்யாணம் முடிக்கணும்னு ஒருத்தன் காட்டு வந்திருக்கான். அதுதான் நான் சொன்னேன். நீங்கள் என்ன நினைச்சிய? வேறு மாதிரி நினைச்சீங்களோ? உங்களை மாதிரி அப்படி இல்லையே. கல்யாணம் நடக்க வேண்டும் என்று சொல்லி, யாருக்கு கல்யாணம் நடக்கணும்?